இருந்து பாப்போஸ் பட்டணத்துக்கு வந்த அப்போஸ்தலனாகிய பவுல், பர்னபா மற்றும் மார்க்கு அந்த குழுவினர் செர்கியூ பவுலை சந்தித்துவிட்டு அங்கிருந்து அவர்கள் பம்பிலியா நாட்டுக்கு நாம் வந்ததை பார்த்தோம். பம்பிலியா நாட்டிலிருந்து அவர்கள் பிசிதியா ஆந்தியோகியாவுக்கு எப்படி பயணித்தார்கள் என்பதையும் பற்றி பார்த்தோம். இந்த 3 சிந்தனைகளை நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். ஒரு ஆத்மா ரொம்ப விலையேற பெற்றது, அதற்காக நாம் போராட வேண்டும். சுவிசேஷ பணியை செய்வதற்கு நாம் தயங்கக்கூடாது. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் ஒரு உணர்வுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த செயலை நாம் அணைத்து போடக்கூடாது. ஊழிய பாதையில் கடினமான சூழ்நிலைகள் வரும், நாம் பின்வாங்கக்கூடாது என்பதை மார்க்கின் மூலமாக கற்றுக்கொண்டோம். இன்றைய வேத பாடம் இப்பொழுது பவுல், பர்னபா மற்றும் குழுவினர்கள். மார்க் இப்போ பிரிந்து போயிட்டார் எருசலேமுக்கு. இப்போ இவங்க பிசிதியின் ஆந்தியோக்கு வந்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து என்று நாம் பார்க்கிறோம். ரொம்ப கடினமான பயணத்தை முடித்த பிறகு பவுலும் பர்னபாவும் இப்போ அந்தியோகியாவுக்கு வராங்க. ஏற்கனவே இந்த பெயர் காரணம் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்தியோகியா என்பது செலுக்கஸ் என்ற ஒரு மன்னரால் அந்த பட்டணம் கட்டப்பட்டது. சீரியாவில் அதை நிறுவினார். சீரியாவினுடைய கேபிட்டலாக ஆண்டியோக் இருந்தது, அதை நிறுவினார். அந்த செலுக்கஸ் கட்டப்பட்ட இந்த நகரத்துக்கு தன்னுடைய தந்தையினுடைய பெயர் ஆண்டியோகஸ் என்றதை அவர் வைத்தார். இந்த பெயரில் 16 நகரங்களை அவர் கட்டியதாக கூறப்படுகிறது. இப்போ நாம ஏற்கனவே சீரியாவில் உள்ள அந்தியோகியா பார்த்தோம். இப்போ நம்ம பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா பார்ப்பதனால் இந்த கருத்தை நான் சொல்லுகிறேன். 16 பெயர்களை கொண்ட நகரங்கள் இந்த பெயரில் அவர் நிறுவினார். அதுல இப்ப 2 தான் பைபிள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எனவே நம்ம கவனமா இந்த பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா, சீரியாவில் உள்ள அந்தியோகியோட 2த்தையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எப்பயுமே அதை மைண்ட்ல வச்சுக்கணும். எந்த சம்பவம் எங்க நடக்குதுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க, இந்த பிசிடியா என்ற பெயர் தோற்றம் அது எப்படி வந்துச்சுன்ற ஒரு தெளிவு நமக்கு கொடுக்கப்படல. ஆனாலும் இப்படி சொல்லப்படுகிறது, லீசியாவின் வடக்கே சரியான எல்லைகளை கூட கொண்டிராத ஒரு படுபயங்கரமான காட்டுப்பகுதி தான் இந்த பிசிடியா. அங்கு வாழ்ந்த பழங்குடியினர் அந்த பெயரை கொண்டிருந்ததனால் இதற்கு அந்த பெயரை வழங்கி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த மேப்ல நான் காட்டுறேன் பாருங்க. லீசியான்றது கீழே இங்க இருக்கு. இதனுடைய வடக்கு பகுதியில தான் பிசிதியா இருக்கு. இவங்க இங்க இருந்து தான் அந்த அட்டாலியா இங்க இருந்து தான் இவங்க கிளம்பி இங்க வந்தாங்க. லீசியா இங்க இருக்கு. இந்த பகுதிக்கு தான் இந்த பிசிடியா, இந்த பழங்குடியினர் இங்க இருந்ததுனால அதுக்கு அந்த பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. பிசிடியான்றது ஒரு பழங்குடியினுடைய பெயர். இன்னொரு காரணம் சொல்லப்படுகிறது, புல்தரை, அடர்ந்த புல்தரை, மெடோ என்று சொல்லப்படக்கூடிய அர்த்தமும் இதுக்கு தரப்படுகிறது. அவர்கள் ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம பாடத்துல இருந்து ஜஸ்ட் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர போறோம். ஏன்னு சொன்னா, இந்த அதிகாரம் முழுவதுமாக ஜெபாலயத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ ஜெபாலயத்தை பற்றி சற்று புரிதல் இருந்தால் மட்டும்தான் அங்க என்ன நடக்குதுன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நமக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கஷ்டம் மட்டும் இல்லாம நம்ம சரிவர புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு நிலைமை கடைசி வரையும் வரவே வராது. ஏன் இதை செய்யறாங்க, ஏன் உட்கார்ந்தார்கள், ஏன் அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தெல்லாம் வாசிக்கிறாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நம்ம ஜெபாலயத்தினுடைய பற்றி நம்ம சில தகவல்களை தெரிஞ்சுட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால நான் அதை சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் நம்ம பாடத்துல போகலாம். சில தகவலை அறிவது அவசியம். ஜெபாலயம் பாருங்க, 2 கிரேக்க வார்த்தைகளுடைய காம்பவுண்ட் வார்த்தை தான் இந்த ஜெபாலயம். சினகாக்னு சொல்லுவாங்க. சன் அப்படின்னு சொன்னா ஒன்றாக, எஜின்னு சொன்னா கொண்டு வருதல் அப்படின்னு சொன்னா வழிபாட்டாளர்களை ஒன்றாக ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் சினகாக் அல்லது ஜெபாலயம் சொல்லி தமிழில் நம்ம சொல்றோம். பாருங்க, சினகாக் என்ற அந்த கிரீக் ரூட் வார்த்தை போட்டிருங்க. 2 வார்த்தையினுடைய கலவை வார்த்தை, ஒன்றாக சேர்க்கப்படுதல் என்று அர்த்தம். ஜெர்மன் வார்த்தையில சுலே என்ற வார்த்தை இருக்கிறது. இடிஷ் வார்த்தையில சூல் என்று வருகிறது. ஆங்கில வார்த்தையில ஸ்கூல் என்று வருகிறது. இந்த ஸ்கூல் என்ற வார்த்தையை கொண்டுதான் இந்த சினகாக் என்ற வார்த்தையும் வருகிறது. பாருங்க, இந்த டெம்பிள், மாஸ்க், சினகாக் இதெல்லாம்
ஒன்றாக கூடக்கூடிய ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப நம்ம சபைய கூடி வரக்கூடிய இடத்த ஸ்கூல்னு சொன்னா தப்பு கிடையாது. இந்த ரூட் வேர்டு தான் அங்க வருது. எல்லாமே அதே ஒரே வார்த்தை தான். ஆக கூடி வரக்கூடிய ஒரு இடத்தை சினகாக், ஜெப ஆலயம் என்று நம்ம தமிழ்ல வாசிக்கிறோம். இப்போ நம்ம வேதாகமத்தின்படி ஜெப ஆலயத்தை ஜெப ஆலயம் என்றே அழைக்கிறோம். ஆனா யூதர்கள், எபிரேயர்கள் ஜெப ஆலயத்தை 3 வார்த்தைகளை கொண்டு பாரம்பரிய வார்த்தைகளை வைத்திருக்கிறார்கள் அந்த ஜெப ஆலயத்தை குறிப்பிடுவதற்கு. பாருங்க, முதல் வார்த்தை பெட் பெட்டா டெஃபிலா, பெட்டா டெஃபிலா, ஜெப வீடு. இதை தான் நம்ம பொதுவா இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த வார்த்தை பெட்டா கினெசெட், கூடுகையின் வீடு. இந்த வார்த்தையும் சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்டா மிட்ராஸ், கற்றிடும் வீடு, the house of study, the house of prayer, the house of assembly, the house of study. இந்த 3 எபிரேய பாரம்பரிய வார்த்தைகளும் இந்த ஜெப ஆலயத்தை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 3 முறை கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். தானியேல் தன்னுடைய வழக்கத்தின்படியே அந்த 3 வேளை தொழக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நாம பைபிள்ல பார்க்கிறோம். 3 வேளை அவங்க ஜெபிப்பாங்க. காலை சேவையை ஷஹரித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷஹரித் காலை பிரேயர் அப்படி சொல்லுவாங்க. மதியம் மின்ஹா, மாலை மாரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த 3 வேளை ஜெப ஆலயத்துல போயிட்டு அவங்க தொழலாம், அல்லது ஜெப ஆலயத்தில் இல்லாம வீட்டிலும் தொழலாம். பட் ஜெப ஆலயம் இதுக்கென்றே திறந்து வைத்திருக்கப்படும். தொழ போறோம் 3 டைம் அவங்க தொழ போலாம். நம்ம அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரம் என்று பார்க்கும்போது அது ஈவினிங் டைம்ல நடக்கக்கூடிய பிரேயரை பத்தி சொல்றாரு. ஈவினிங் ஒரு 3 மணிக்கு அந்த பிரேயர் தொடங்கும். அதனால சில பேர் நான் ஜெப ஆலயத்துக்கு 2 முறை பிரேயர் பண்ண போறேன்னு சொன்னா மாலையில் பிந்தைய 2 கூறுவார்கள். அதாவது ஒரு நாளைக்கு 2 முறை ஜெப ஆலயத்துக்கு செல்வார். மாலையில் பிந்தைய, அதாவது மதியானமும் மற்றும் காலையில் அதை சொல்லுவாங்க. இது 2 வேலை போறதை அவங்க அதை குறிப்பிடுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஜெப ஆலயத்துக்கு பவுலுடைய நிகழ்வோடு போகும்போது இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் அவர் என்ன செய்யறாருன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த ஜெப ஆலயத்துல சிலது சிறிய ஜெப ஆலயம் இருக்கு, பெரிய அளவுல இருக்கு. 10 பேர் மட்டுமே கூடக்கூடிய ஜெப ஆலயங்களும் கூட இருக்கிறது. பாருங்க, உலகிலே சிறிய ஜெப ஆலயம் இதுதான். ரொம்ப ஒரு 10 பேர் உட்காரலாம் உள்ள. உலகிலே பெரிய ஜெப ஆலயம் ஜெருசலேம்ல இருக்கு. பெல்ஸ் கிரேட் என்னக்கூடிய ஜெப ஆலயம் தான். ஏறக்குறைய ஒரு 10,000 பேர் இதுல உட்காரக்கூடிய ஒரு ஜெப ஆலயமாக இது இருக்கிறது. இப்ப நம்ம அந்தியோகியாவில, பிசிதின் ஆண்டியோக்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சென்ற ஜெப ஆலயத்தினுடைய இன்றைய தோற்றம் இப்ப எப்படி இருக்குன்றத போட்டோ நம்ம பார்க்கிறோம். இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய ஜெப ஆலயம் இப்படிதான் இருந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய மிச்ச மீதி கல்லை வச்சு அவங்க அந்த போட்டோஸ் கொடுத்திருக்காங்க. ஜெப ஆலயத்தினுடைய உள்கட்டமைப்பு உள்ள எப்படி இருக்கும் பாருங்க. இது மாடர்ன் சினகாக். இந்த ஜெப ஆலயம் நம்ம சர்ச்சில் இருக்கிற மாதிரி ஃபேசிங் எல்லாரும் முன்னாடிட்டு பேசலாம் முடியாது. சைட்ல 2 ரோ இருக்கு. இப்படி உட்காருவாங்க. முன்னாடி மினோரா விளக்கு இருக்கும். மேல சகோதரிகள் உட்காருவாங்க. இங்க ஒரு சின்ன ஃபுட் ஸ்டெப் இருக்கு. இப்படிதான் ஜெப ஆலய அமைப்பு இருக்கும். இங்க ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, எதிர்க்க இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னு இப்ப சொல்றேன். இதுதான் முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி தான் இப்போ என்லார்ஜ் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு அரோன் கடோஷ், டோரா ஆர்க் என்று சொல்வார்கள். அல்ல பரிசுத்த பேழை, ஆகமங்களின் பேழை. அதாவது இந்த தோரா இருக்கு பாத்தீங்களா, 5 ஆகமங்கள். இந்த தோல் சுருள் இருக்கு பாத்தீங்களா, இது முன்னாடி வச்சிருப்பாங்க. தீர்க்கதரிசிகள் ஆகமம் 2த்தையும் முன்னாடி வச்சிருப்பாங்க. அது வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் அந்த பெயர் பரிசுத்த பேழை என்று அதுக்கு பெயர். ஜெப ஆலயத்தில் இப்படி இருக்கும். ஆகமங்களில் பேழை இருந்து தோரா கொண்டு வரக்கூடிய காட்சியை தான் நீங்க பாருங்க. தோராவுடைய சைஸ் பாருங்க. மொத்தம் அவர் தூக்கிட்டு வர பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. அந்த தோல் சுருள் மொத்தம் 5 புக்கும் ஒண்ணா இருக்கும். நீங்க இன்னைக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி பேஜ் எல்லாம் டக்குலாம் திருப்ப முடியாது. நீங்க படிக்கணும்னா இந்த கார்னர்ல திருப்பி சுருட்டிட்டே தான் போகணும். ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்க வேண்டிய ஒரு விஷயம். கையில தொட மாட்டாங்க தோல் சுருளை. ஒரு விரல் மாதிரி வைத்திருக்கக்கூடிய பேனாவில அதை வச்சுதான் பண்ணுவாங்க. கையில எல்லாம் ஈஸியா அந்த எழுத்துக்களை, அந்த தோராவை தொட மாட்டாங்க. கொண்டு வரப்பட்ட தோராவை அதை வைப்பதற்குண்டான இடத்தில் வைத்து வாசிக்கப்படும். நீங்க ஏற்கனவே இந்த இதுல நீங்க பாத்தீங்களா, இதோ இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் வச்சு படிப்பாங்க. அதுதான் அந்த இடத்துல காட்டுறேன். அதுக்குண்டான இடத்துல வச்சுதான் அவங்க வாசிப்பாங்க. அந்த வைத்து வாசிக்கக்கூடிய அந்த போட்டோஸ் தான் நீங்க பாக்குறீங்க.
இந்த பர்ட்டிகுலர் அந்த பைபிள் வச்சு வாசிக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து பீமா என்று சொல்லுவார்கள். அந்த இடத்துக்கு வந்து பீமா என்று பெயர். இன்னும் கூட கிளியரா இதுல இந்த போட்டோல உங்களுக்கு அந்த பீமா அந்த ஸ்டேஜ் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. பீமா என்ற வேர் சொல் வந்து படி ஏறுதல் என்ற வேர் சொல்லிலிருந்து வருகிறது. சற்று உயர்த்தப்பட்ட தளம் அல்லது மேடையை போல் அது இருக்கும். அந்த இடத்துக்கு தான் பீமா என்று பொருள். இப்ப பாருங்க, இந்த ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஜெப ஆலயத்துல எப்படி பேசுறாங்க பாருங்க. சைடுல தான் 2 பேர் உட்கார்றாங்க. அதுக்கு முன்னாடி இவர் எழுந்து அந்த பீமால தோராவை அப்படி வாசிப்பாங்க. எழுந்து நின்று தான் வாசிப்பாங்க. ஏன் அதற்கு அந்த பெயர்? வார்த்தையின்படி வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்காக. அதை எழுந்து வாசிக்கும் பொழுது அந்த பீமா சீட்ல ஏன் வாசிக்கிறான், அந்த ஏன் நின்று வாசிக்கிறாங்கன்னா, ஒண்ணு அந்த வார்த்தையின்படி வாழ்க்கை இருக்க வேண்டும். அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக பிரதிபலன்களை தேவன் தருவார் என்பதை அது குறிக்கும். கனம் மற்றும் கடிந்து கொள்ளுதல் இவ்விரண்டும் இருக்கும் என்பதை குறிக்கும். பாரபட்சம் இருக்காது, நீதியான தீர்ப்பு இருக்கும் என்பதை குறிக்கும். சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் குறிக்கும். இது ஒரு உருவக சொல். நீதி நிர்வாகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல், பீமா என்ற சொல். சோ இவ்வளவு விஷயத்தையும் வந்து அந்த பீமா என்ற இடத்துல வாசிக்கும் பொழுது மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து அதுதான். பவுல் இதே வார்த்தையை கையாளுகிறார். நாம் அனைவருக்கும் தெரிந்தது. 2 கொரிந்தியர் 5:10 நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று வாசிக்கிறார்கள், சொல்லுகிறார் அல்லவா? அந்த நியாயாசனம் என்பது பீமா. நியாய தீர்ப்பை பெறுவதற்கு ஒருவர் ஏறி செல்லும் உயர்த்தப்பட்ட தலம், ஒருவனுக்கு வெகுமதி அல்லது தண்டனையை உட்கார்ந்து வழங்கக்கூடிய நாற்காலியை குறிக்கும். வேத வார்த்தைகள் என்னும் உரைக்கல்லில் நம்முடைய செயல்கள் உரசி நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான நியாயமான தீர்ப்பை கிறிஸ்துவானவர் நியாயாதிபதியாய் அமர்ந்து கொடுக்க போகும் சிங்காசனத்தை குறிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த தோராவை அல்லது தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கக்கூடிய அந்த மேடைக்கு ஏன் பீமான்னு சொன்னா, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கை தீர்க்கப்படும் என்று ஜபாலயத்தில் கூடி வரக்கூடிய மக்களுக்கு அந்த ஆசான் எனக்கூடிய அந்த வாசிப்பவர் அதை சொல்லுவார். இதிலே பாரபட்சம் இருக்காது என்பதை காட்டுகிறார். சாபமும் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்கிறார். அதை வாசிக்கும் பொழுது அதுதான் மக்களுக்கு சொல்லப்படுகிறது. எனவே அந்த இடத்திற்கு பீமா என்று பொருள். ஜெப ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது அணிய வேண்டியவைகள். அப்போ ஜெப ஆலயத்துக்கு செல்லும் பொழுது உள்ள போகும்போது ஜஸ்ட் லைக் தட் நம்ம அப்படியே உள்ள போயிட முடியாது. அப்போ அதுக்கு உண்டான ஆடை அலங்காரம் இருக்கிறது. எல்லாரும் ஜெப ஆலயத்துக்கு எப்படி போகணும் அப்படின்றது இருக்கு. நம்ம பார்க்கலாம். முதல் கிப்பா, அதாவது குவி வடிவ தொப்பி. எர்முல்க் என்று எபிரேய பாஷையில் சொல்லுவார்கள். ஸ்கல்ப் கேப், மண்டையில போடுற ஒரு சின்ன ஒரு கேப் இப்படி இருக்கும். நீங்க அணிவதை பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த கிப்பா அணிவதை பற்றி வேதாகமத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. இது 2ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் ஜெபாலயத்து செல்வர்கள் இதை கட்டாயமாக, நீங்க ஜெபாலயத்துக்கு இப்போ நீங்க கொச்சின்ல ஒரு ஜெபாலயம் இருக்கு, உள்ள போனீங்கன்னா இந்த கிப்பா கொடுப்பாங்க, தலையில வச்சுட்டு தான் போகணும். அதனுடைய பொருள் என்னன்றதை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு இதை பத்தி எதுவும் சொல்லல, புதிய ஏற்பாட்டிலும் எங்கும் காணப்படவில்லை. இந்த நடைமுறை 2ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்திருக்கலாம். 2ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த செயல்முறை வந்திருக்கலாம் சொல்லப்படுகிறது. தேவனுக்கு மரியாதை செலுத்துவதனுடைய அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. தேவன் தனக்கு மேலே இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக இந்த கிப்பாவை அணிவார்கள். இப்ப நீங்க அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் அந்த தொப்பி போட்டிருப்பாங்களே, பரிசுத்த பிரதான ஆசாரியனும் அந்த தொப்பி போட்டிருப்பார், தலையில வச்சு அந்த கிரீடத்தை வச்சிருப்பார். அதை எது காட்டுகிறதுன்னு சொன்னால், அதிகாரத்துக்குரியவர் இல்ல தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர் அந்த ஒரு விஷயத்தை காப்புறது அந்த கேப்ன்றது போடப்படுது. அதே போல ஜெப ஆலயத்துக்கு செல்றவங்க இந்த கிப்பா எனக்கூடிய ஒரு விஷயத்தை அணிந்து கொள்வார்கள். அடுத்து தலித். இப்ப இதெல்லாம் காரணம் இல்லாம சொல்ல, இப்ப பவுலு இப்போ நம்ம ஜெப ஆலயத்துக்குள்ள நுழையிறாங்க. அவங்க எப்படி நுழைஞ்சிருப்பாங்கன்றத நீங்க மனக்கண்ணுல நீங்க கொண்டு வந்துக்கணும். ஓகேவா? அவங்க தொப்பி போட்டிருக்க மாட்டாங்க. பட் மத்த விஷயத்தெல்லாம் அவங்க செஞ்சே இருக்கணும். உள்ள போகும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த ஜெப ஆலயத்தினுடைய அமைப்பு முறை எப்படி இருந்திருக்கும்? அவங்க போய் எப்படி உட்கார்ந்திருப்பாங்க? அந்த பீமா சீட்ல வாசிக்கிறது, இதெல்லாம் மனசுல நீங்க கற்பனை பண்ணிக்கணும். பாருங்க, இந்த சால்வை இப்படிதான் இருக்கும். தலிட்டே தேவனுடைய சேவையில் ஒரு சிறப்பு. இதை வந்து தலிட் கடோல் என்று சொல்வார்கள். தலிட் கடோல், தலிட்டை தேவனுடைய சேவையில் ஒரு சிறப்பு ஆடையாக லெஃப்டின் பிரேயர் பண்ணும்போது, பர்டிகுலரா பிரேயர் பண்ணும்போது இந்த ஆடையை போட்டுப்பாங்க. தேவன் மீதான அன்பையும் பயபக்தியும் ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. இதை நீங்க போடும்போது அந்த ஒரு ஃபீலிங் வரணும். தேவன் மீது அன்பு கொண்டிருக்கிறேன் அல்லது அவர் மீது பயபக்தியாக இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்கு இந்த ஆடையை மேல போத்துப்பாங்க.
இந்த இதுக்கு பேர் வந்து தலிட் கட்டன். இது வந்து ஜவாலயத்துக்கு போவோம், வீட்லயே கூட நீங்க அண்டர் ட்ரெஸ்ஸுக்குள்ள வந்து இது போல உள்ள போட்டுப்பாங்க. சிட் தொங்கல். பாருங்க என்னாகும் 15:37ல பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரல்களை தொங்கல்களை, இந்த தொங்கல்களை தான் ஜிஸ்ட் என்று சொல்வார்கள் எபிரேய பாஷையில, உண்டாக்கி தொங்கல்களிலே நீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொன்னான். சொல், நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவையின்படி செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாக இருக்க வேண்டும். இது ஆக்சுவலா இந்த தொங்கல் வந்து மோசேயினுடைய 613 பிரமாணங்களை சொல்லக்கூடிய ஒரு நம்பர்ஸ். அது இன்னொரு வகுப்புல நான் சொல்லித்தரேன். அந்த நம்பர்ஸ் அடக்கிய ஒரு நியாய பிரமாணத்தை நினைவு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். அது வஸ்திரத்தின் ஓரத்தில் அது வந்து தொங்க வேண்டும். நீங்கள் அந்த கற்பனை எல்லாம் நினைத்து அவையின்படி செய்ய உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவனுக்கு பரிசுத்தமா இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. அந்த தொங்கலை பார்க்கும் போது அவங்களுக்கு அந்த ஞாபகம் வரணும். அதனால ஜெப ஆலயத்துக்கு போகும்போது நான் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவன், கடவுளுடைய வார்த்தைக்கு நான் உட்பட்டு அதை அந்த தொங்கல்களை வைத்துக்கொண்டு அவர்கள் செல்ல வேண்டும். பாருங்க, அது சிட் இப்படிதான் இருக்கும். இது இன்னொரு வகுப்புல சொல்றேன். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால இந்த ஜிட்ஸெட்டை பத்தி நான் இன்னொரு நாள் சொல்லித்தரேன். டலிட் கடோல் அந்த வஸ்திரத்தினுடைய 4 மூலைகளிலும் இணைக்கப்பட்டுள்ள விசேஷமாக முடிச்சு போடப்பட்ட தொங்கல்கள் யூதர்கள் மற்றும் சமாரியர்களாலும் அணியப்படுகிறது. இப்போ உங்களுக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வரணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் தொங்கலை, வஸ்திரத்தின் முனையை தொட்ட பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஞாபகம் வரும். கரெக்டுங்களா? லூக்கா 8:44ல அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிட்டு. இதனுடைய மீனிங் என்னங்க? அவ என்ன பண்றா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அணிந்திருக்கக்கூடிய தொங்கல் அவர் நியாயப்பிரமாணத்தின்படி வாழக்கூடிய ஒரு பரிசுத்தராகி நீதிமான் என்பதை அவங்க விசுவாசத்தோட தொடுறாங்க. தொடும்பொழுதுதான் அந்த சுகம் அளிக்கிறது நின்று போகுது. சும்மானா தொடல. அவங்க வஸ்திரத்தின் ஓரத்தை வஸ்திரத்தை தொடணுன்றதுக்காக தொடல. எத்தனையோ பேர் தொங்கல்கள் அணிகிறாங்க. ஆனால் இவர் தொங்கலை அணிந்திருக்கும் பொழுது உண்மையாகவே அந்த பிரமாணங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறவர் என்ற விசுவாசத்தோட தொடுறாங்க. அதனாலதான் ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னா, ஸ்திரீயே உன்னுடைய விசுவாசத்தை ரட்சித்து நீ போ என்று சொல்கிறார். இதுதான் தொங்கல். அடுத்தது வந்து டெஃப்லின், காப்பு நாடாக்கள். ஆண்டவர் இதை பத்தி பேசியிருக்காரு. உபாகமம் 6:8 வாசிக்கிறோம். அவைகளை உன் கையில் மேல் அடையாளமாக கட்டி கொள்ள வேண்டும், அவைகளை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது என்று உபாகமத்தில் மோசே சொல்லிடுறாரு. பாருங்க, யூதர்கள் அணையக்கூடிய மறை வாசகங்கள் அடங்கிய சிறிய பிழை, சின்ன ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸுக்குள்ள 613 பிரமாணங்களை உள்ள சுருளா வச்சிருவாங்க. அது சைஸ், ஒவ்வொரு சைஸ், சின்ன சைஸ்ல இருக்கு, பெரிய சைஸ்ல இருக்கு. எவ்வளவு சைஸ் வேணுமோ அவ்வளவு சைஸுக்கு அந்த பிழையை செஞ்சு கொடுப்பாங்க. அது அவங்க ஞாபகக்குறியாக நெத்தியினுடைய புருவ மத்தியில இந்த வசனங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி கட்டிப்பாங்க, நெட்ல கட்டிப்பாங்க. தங்களுடைய இடது கையில இன்னொரு பாக்ஸை கட்டிப்பாங்க. 2 பாக்ஸ் கட்டுவாங்க. பாருங்க, இந்த படத்தை பார்க்கும்போது தெரியும். இந்த நெத்தியில இருக்கக்கூடிய இது பேர் தான் காப்பு நாடா. தமிழ்ல வந்து காப்பு நாடான்னு சொல்லப்பட்டிருக்கு. டெஃப்லின் இது பேர். கையில வந்து இதே போல ஒரு காப்பு நாடா வச்சு இப்படி கையில வச்சு எல்லாத்துக்கும் கவுண்டிங் இருக்கு. இந்த இதுல எத்தனை ரவுண்டு பண்ணணும், இதுல எத்தனை ரவுண்டு பண்ணணும், விரல்ல எத்தனை ரவுண்டு சுத்தணும், எல்லாத்துக்கும் வந்து பிரமாணங்கள் தான். இது போல சுத்தி அவங்க வச்சுப்பாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவங்களை ரொம்பவே திட்டுறார். யாரு? பரிசேயர்களை திட்டுறார். என்ன திட்டுறாருன்னா, தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். நல்ல சின்னதா கூட வச்சுக்கலாம்ல, பெருசா வச்சு அவங்க நான் பாரு தேவனுடைய பிரமாணத்தில் நடக்கிறன்றதை காமிப்பாங்க. இவங்கெல்லாம் ஜபாலயத்துக்கு வரவங்க இதெல்லாம் கட்டிட்டு வருவாங்க. பார்வையாளர்கள் மற்றும் ஜபாலயத்துக்கு வரும் யாரும் இவளை அணிந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. ஆனால் உள்ள வந்து வாசிக்கணும்னு சொன்னா, நிச்சயமா தோராவை வாசிக்கணும்னு சொன்னா இதை வந்து கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனா இந்த ஆக்சுவலா டிஃப்லிம் வந்து ஜபாலயத்துக்கு வரும்போது இல்ல, காலை நேர ஜப வேலையில் மட்டும் அணிந்தால் போதும் இந்த டிஃப்லிம். மற்ற நேரத்துல ஓய்வு நாட்டுல எல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்ப பாருங்க, முழுவதுமாக ஒரு ட்ரெஸ் இப்படி போட்டா எப்படி இருப்பார் ஒருத்தர்? அதை போட்டிருக்கோம் பாருங்க. அவர் சால்வை போட்டிருக்காரு. அடுத்தது இந்த டிஃப்லின் போட்டிருக்காரு. வஸ்திர தொங்கல் இருக்கு, டிசிட் இருக்கு, இதெல்லாம் அவருக்கு இருக்கு. கிப்பா உள்ள இருக்கும் அவருக்கு. ஸோ இதெல்லாம் அணிந்துதான் ஒருத்தவங்க ஜபாலயத்துக்குள்ள வருவாங்க. இந்த பொசிஷன்ல வந்து நிற்பாங்க. இப்போ ஜபாலயத்துல அடுத்ததா இன்னொரு போர்ஷன் நடக்கும். ஜபாலயத்துக்கு வந்தவொடனே ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஷெமா என்று ஒரு வாசிப்பு இருக்கும்.
நம்ம எங்க வாசிக்கலாம்? உபாகமம் 6:4 இதை வாசிக்கலாம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்ற இந்த ஷெமா என்ற வார்த்தை வாசிப்பாங்க. ஷெமா அந்த ஓதலுடன் தொடங்கும். ஷெமானா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கேளுங்கள், கவனியுங்கள். பாருங்க, இந்த வசனத்திலே இந்த கேள் என்றத எல்லோல போட்டிருக்கும். கேள், இதுதான் ஷெமா. ஷெமானா கேள் என்று ஒரு அர்த்தம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இதை தொடர்ந்து நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் என்னும் சட்டம் மற்றும் தீர்க்க தரிசனம் வாசிப்பு இருக்கும். 2 தோராவில இருந்தும் சரி, தீர்க்க சுருள்ல இருந்தும் சரி, 2 பகுதியில இருந்தும் வாசிப்பு இருக்கும். இந்த நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் என்ற சொற்றொடர் பைபிள்ல நிறைய வரதை நீங்க பார்க்க முடியும். எங்கெல்லாம் வாசிக்கலாம்? ஒரு ஃப்ரேஸ்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது கருத்தை வெளிப்படுத்த வார்த்தைகளை இணைக்கும் ஒரு மொழியியல் கட்டமைப்பை தான் சொற்றொடர்னு சொல்றோம். இந்த நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் சொல்ற அந்த சொற்றொடர் பழைய ஏற்பாடை குறிக்கும். மத்தேயு 5:17 பாருங்க, நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனத்தை ஆகிலும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டை அவர் சொல்லுகிறார். யோவான் 1:45 நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் மற்றும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். ரோமர் 3:21 இப்படி இருக்க, நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி இடுகிறது. லூக்கா 24:27 மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும், மோசேயிலிருந்து மற்ற சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம். அப்போ பழைய ஏற்பாட்டை குறிப்பதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. அப்போஸ்தலர் 26:23 தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடியே. அப்போ இந்த சொற்றொடர் நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் வரும்பொழுது, இல்ல தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணம் என்று வரும்பொழுது, அதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ல போட்டிருக்கோம். மோசேயும் தீர்க்க தரிசனம் வரும்பொழுதும் சரி, தீர்க்க தரிசனம் மோசேன்னு சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் அந்த ஃப்ரேஸ், அந்த சொற்றொடர் பழைய ஏற்பாட்டை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பாருங்க, இந்த நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்க தரிசனம் வாசிக்கும் பொழுது என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்றேன். நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்க தரிசனம் நன்கு அறிந்த ஜெப ஆலயத்தை சேர்ந்த ஒருவரையோ அல்லது பார்வையாளர்கள் அத்தகையோர் இருப்பார்கள் என்றால் அவர்கள் ஒருவரையோ படிக்க அழைப்பார்கள். எல்லாரையும் படிக்கிறது கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா எபிரேய மொழியில இருக்கும். எபிரேய மொழியில இருக்கிறதுனால நன்கு வாசிக்க தெரிந்தவர்களை மட்டும்தான் அழைப்பாங்க. மற்றவங்க அழைக்கப்பட மாட்டாங்க. தோராவை வாசிப்பதற்கு அதிகமான திறமை தேவைப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நெகினோட், நம்ம சங்கீதங்கள்ல நெகினோட் என்னும் சங்கீதத்தில் வாசிக்கப்பட ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் வாசிக்கணும்ல, கைண்ட் ஆஃப் டியூன், ஒரு ஹம்மிங் இருக்கும் எபிரேய வார்த்தைகள்ல. எபிரேய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துக்கு இப்படி வரும். வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கு வரும். வரக்கூடிய எழுத்துக்கள்ல எல்லாமே கேப்ஸ்ல தான் இருக்கும். எந்த ஒரு வார்த்தைக்கு வார்த்தை கேப் இருக்காது. எண்கள் இருந்தாலும் அந்த வார்த்தையில தான் சொல்லியிருப்பாங்க. எது சொல்ல வேண்டியதாலும் அந்த கேப்பே இல்லாம வார்த்தைகளை கொண்டே சொல்லியிருப்பாங்க. வவல்ஸ் இருக்காது. வவல்ஸ் இல்லாத வார்த்தைகள், எபிரேய வார்த்தைகளை படிக்கணும்னு சொன்னா வித் அந்த டியூனோட, நம்ம தமிழ்ல ழ வாசிக்கிறோம்ல, சில பேருக்கு அந்த ழ வரவே வராது. அந்த ழ, அந்த உச்சரிப்பு எப்படி சொல்லப்படுகிறதோ எபிரேய வார்த்தையில அந்த உச்சரிப்போடு கூட சொல்லக்கூடியவர்கள் தான் அந்த எபிரேய தோராவை வாசிக்க சொல்லுவாங்க. எல்லாராலும் வாசிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு வேத வாசிப்பினுடைய மகிமை அதுதான். ஃபுல் ஸ்டாப் இருக்காது, கமா இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்களா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த வார்த்தை இங்கதான் பிரியுது, பத்தி இங்கதான் பிரியுது, இந்த இடத்துல நிறுத்தி படிக்கணுன்றதெல்லாம் பார்த்து நிதானமா படிக்கக்கூடிய ஒரு பகுதி புக் தோராவா அந்த தோடு சுருள் இருக்கும். அந்த தோராவில் ஒரு பகுதியும் தீர்க்க தரிசனத்திலிருந்து ஒரு பகுதியும் வாசித்து ஒன்றுக்கொன்று எவ்வாறு தொடர்பு படுகின்றன என்பதை சுருக்கமாக தியானிப்பார்கள். ஜெபாலயத்தில் அதான் நடக்கும். தோராவில இருந்து ஒரு பகுதி வாசிப்பாங்க, அடுத்தது தீர்க்க தரிசன சூழல்ல இருந்து ஒரு பகுதியை வாசிப்பாங்க. வாசித்து ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி அதற்குண்டான விளக்கத்தை சுருக்கமா தியானிப்பாங்க. ஒரு 20 நிமிஷம் தியானமாவது இருக்கும் அந்த தியானம். இந்த தீர்க்க தரிசன வாசிப்பு முடித்த பிறகு அஃதாரா என்று சொல்வார்கள். அதனுடைய பொருள் பூரணம் பெற்றது, முழுமையாக்கம் பெற்றது, நிறைவு பெற்றது என்றதுடைய அர்த்தம். அதை வாசித்து அதை சொல்லி அதை நிறைவு செய்வாங்க. வாசித்தல் என்பதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். இப்ப நம்ம வாசிக்கிறோம். ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்க. லூக்கா 4:16 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துக்கு வர்றாரு. நாசரேத் ஊர்ல இருக்கக்கூடிய ஜெப ஆலயத்துக்கு வர்றாரு. அப்பொழுது
17ஆம் வசனத்துல, அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது, புத்தக சுருள் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது, அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது என்று நாம் வாசிக்கிறோம். ஓகேங்களா? இயேசு தனது சொந்த ஊரான ஜெபாலயத்தில் எழுந்து நின்று ஏசாயா சுருளை வாசிக்கும் இந்த நிகழ்வில் தீர்க்க தரிசன சுருளை வாசித்தது மட்டும்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். அப்ப என்ன விஷயத்த சொல்லப்படல? லூக்கா எதை சொல்லல? தோரா நியாயப்பிரமாணம் சொல்றது வாசித்ததை லூக்கா குறிப்பிடவில்லை. இப்ப பாருங்க, 4:20 வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்துல கொடுத்து, இந்த பாருங்க ஏன் பணிவிடைக்காரரிடத்துல கொடுக்குறாங்கன்னா, சுருள் அவ்வளவு பெருசா இருக்கும். ஏற்கனவே நான் சொன்ன பாத்தீங்களா, மார்க் கூட ஏன் பவுல் கூட வச்சிருக்காருன்னா, அவர் நிறைய ஸ்க்ரோல்ஸ் வச்சிருந்திருப்பார். புத்தகங்கள் பைபிள் இல்லாம, அந்த தோரா இல்லாம நிறைய படிப்பதற்குண்டான தோல் சுருள்லாம் வச்சிருக்கும்போது, இதை கேரி பண்றதுக்கு ரொம்ப ஒரு பக்குவமான ஆட்கள் தேவை. பணிவிடைக்காரரிடத்துல கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களுடைய பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சு சொல்றாரு. பாத்தீங்களா, தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுன்னு சொல்றாரு. ஆனா தோரால இருந்து ஒரு பகுதியை வாசித்து அதை லிங்க் பண்ணி தான் அதை சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்கணும். எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாழ்ந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து, இது சொன்ன உடனே எல்லாரும் கிருபையுள்ள வார்த்தைகளை கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்களா? இல்லவே இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு 20 நிமிஷமாவது இதுக்குண்டான விளக்கத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கணும். கிறிஸ்துவானவர் சட்டம் மற்றும் தீர்க்கதரிசிகளின் 2 பகுதியிலும் ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி பேசி விளக்கம் அளித்ததை கேட்டு மக்கள் ஆச்சரியப்பட்டு இந்த விஷயத்தை செஞ்சிருக்கணும். இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அப்ப ஜெப ஆலயத்துல ஒரு வாசிப்பு எப்படி நடைபெறும் என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். லூக்கால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஆண்டியோகுக்கு வரலாம். அப்போஸ்தலர் 13:15 நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமாகவும் வாசித்து முடித்த பின்பு என்று நாம் வாசிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, லூக்கால வெறும் தீர்க்க தரிசன புத்தகம் சுருள் வாசித்தது மட்டும்தான் லூக்கா குறிப்பிடுகிறார். ஆனால் நியாயப்பிரமாணம் வாசித்தை குறிப்பிடவில்லை. ஆனா நிச்சயமா நியாயப்பிரமாண சுருளை இயேசு கிறிஸ்து வாசித்திருக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல பவுலிடம் இந்த 2 சுருள்களும் ஆகமங்களும் வாசித்து முடித்த பின்பு பவுலிட வாசிக்க சொல்லி கூப்பிடல. சகோதரர், நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அந்தியோகியாலும் வாசிப்பதற்கு ஜெப ஆலயத்தில் வழக்கத்தின்படி செய்பவர்கள் அதை செய்ய தொடங்கியவுடன் பவுல் வந்திருக்க வேண்டும். எப்பவுமே அதை வாசிக்கிறதுன்னு ஒரு ரெகுலரா ஒரு ஆள் இருப்பாங்க. ரபியுடைய அசிஸ்டண்டா இருப்பாங்க. இல்ல அசான் அந்த இடத்த ஜெப ஆலய தலைவனுக்கு நல்லா வாசிக்க எபிரேய மொழி வாசிக்க தெரிந்த ரெகுலரா வாசிக்கிற ஒரு 54 பகுதியா அவங்க பிரிச்சுக்கிறாங்க. வருஷத்துக்கு 54 பகுதியா நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்க தரிசன பகுதியை பிரிச்சு அந்த டேல அந்த ஓய்வு நாள் அதை வாசிப்பாங்க. சோ அந்த பர்டிகுலர் ஆள் வந்து வாசி இருக்கணும். பவுல் அப்ப வந்திருக்கலாம். வாசிக்கப்பட்ட சட்டம் மற்றும் தீர்க்கதரிசனம் 2 பகுதிகளும் ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி பேச பவுலை அழைத்திருக்க வேண்டும். தொடர்பு படுத்தி வாசித்ததிலிருந்து இல்ல தொடர்பு படுத்தி ஏற்கனவே அதை வாசியிருப்பாங்க, இல்ல தொடர்பு படுத்தியும் பேசியிருப்பாங்க. மேலும் விளக்கத்தை தருவதற்கு பவுல் அழைத்திருக்கலாம். ஒன்று அவங்க வாசிச்சுட்டு இதுக்கு தொடர்பு படுத்துன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். இல்ல அவங்க வாசிச்சு தொடர்பு படுத்தி பேசிட்ட பிறகு கூட பவுலை கூப்பிட்டு மேலும் சில விளக்கங்களை கொடுக்குமாறு அழைத்திருக்கலாம். நமக்கு தெரியாது. ஆக ஜெப ஆலயத்தில் வாசிக்கப்பட்ட பகுதியும் பவுல் பேசினதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. பவுல் மெசேஜ் கொடுக்க போறாரு. மெசேஜ் நம்ம போறோம், நம்ம பார்க்க போறோம். இது ரெண்டுமே இவங்க ஜெப ஆலயத்தில் வாசிச்சதும் சரி, பவுல் பேசக்கூடிய அந்த பிரசங்கமும் சரி, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதை மனசுல நம்ம வச்சுக்கணும். பார்வையாளர்கள் முக்கியமானவர்கள் வந்திருந்தால் அவர்களை அழைப்பது வழக்கமாக இருந்தாலும் பவுல் போன்ற புகழ்பெற்ற ரபி, அதாவது கமாலியலின் நாசியாக இருப்பவர், அவருடைய மாணவராக இருந்ததாலும் ஜெப ஆலய அதிகாரிகள் அவரிடம் அனுப்பி, சகோதரரை நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்றார். பாருங்க, அன்றைய காலகட்டத்தில் இந்த கமாலியல் நாசியாக இருந்தவர். நாசி சொன்னா இந்த 70 பேர் இருக்கிறாங்கல்ல ஆலோசனை சங்கத்துல, அந்த 70 பேர்ல முதல் ரெண்டு இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் நாசி தலைவர். அதற்கு கீழே வந்துதான் ஹவுபைட்டின், ரெண்டாவது அவருக்கு உதவியாளராக இருக்கக்கூடியவர். இதுல முதல் நிலையாக இருந்தவர் தான் கமாலியல். சோ அந்த அளவுக்கு ரபிமார்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புல இருந்தவர் தான் கமாலியல். அவருடைய மாணவராக பவுல் அங்கே வந்திருந்ததனால் பவுலை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். இப்போ நீங்க கரெக்ட் பண்ணி யோசிங்க, பவுல் குறைஞ்சபட்சம் தலித் என்ற அந்த ஒரு போர்வையை அவர் போர்த்துக்கொண்டு அவர் உள்ள போயிருக்கணும். அது இல்லாம ஜிட்ஸிட்டோட கூட தொங்கலோட கூட அவர் வந்து அந்த அதுக்குண்டான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு போயிருக்கணும். ஓகேங்களா? அப்பொழுது பவுல் எழுந்திருந்து, நான் வாசிக்கணும், எழுந்திருந்து என்ன எழுந்து ஏன் நிக்கணும்? தோரா மற்றும் தீர்க்க தரிசனம் வாசிக்கும் பொழுது எழுந்து நிற்பது வழக்கம்.
பின்பு அதற்கு விளக்கம் தரும்போது உட்கார்ந்து கொடுப்பார்கள். இது ரெண்டும் ஒரு ப்ரொசீஜர் நடக்கும் ஜெப ஆலயத்துல. பாருங்க லூக்கா 4:16 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்துல பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் என்று வாசிக்கிறோம். 20வது வசனத்துக்கு வரும்போது வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரருக்கு கொடுத்து உட்கார்ந்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ வாசிக்கும் போது எழுந்து நிக்கணும். அவங்க பேசும்போது டிஸ்கஷன் பண்ணி பேசும்போது உட்கார்ந்து அட்வைசஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நிற்பதற்குண்டான காரணம் நம்ம யாத்ராமத்துல வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை பெறும்படியாக மோசே சீனாய் மலைக்கு சென்ற பொழுது கீழே அனைத்து மக்களும் பாளையத்திற்கு புறம்பே புலப்படினா அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள் என்று வாசிக்கிறோம். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபம். அப்போ இதனுடைய நிகழ்வாக நியாயப்பிரமாணத்தை பெற்றுக் கொள்ளும் போது அனைவரும் நின்றார்கள் என்பதை ஞாபகப்படுத்தும்படியாக இவர்கள் நின்று இருக்கலாம். நெகேமியால வாசிக்கும் பொழுது வாசிக்கக்கூடிய எஸ்ராவும் நிக்கிறாரு, மக்களும் நிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சபைகள்ல சங்கீதம் வாசிக்கும் பொழுது நிக்கிறோம்ல, அது ஏன் நிக்கிறோம்னு சொன்னா இந்த அடிப்படையில் தான். வசனம் வாசிக்கும் பொழுது எழுந்து நிற்க வேண்டும். பவுல் நின்றதுக்கு காரணம், பவுல் அதை வாசிக்கவே இல்லை. வாசிச்சது அந்த ஜெபாலயத்துல இருந்து யாரோ ஒருத்தர் தான் வாசிச்சாங்க. அப்ப பவுல் ஏன் எழுந்து நின்றார் சொன்னா, இது வாசிக்கிறதுக்காக எழுந்து நிக்கல, ஜெப ஆலய அதிகாரிகளின் அழைப்பை ஏற்றதை காட்டும். நான் உங்க அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன்னு காட்டுறதுக்கு எழுந்து நிற்கிறாரு. அடுத்தது மற்றும் அவர் எங்க உட்கார்ந்து பேசணும்ன்றதுக்கு உண்டான தனக்கு உண்டான இடத்துக்கு தேடி போறார். பவுல் உட்கார்ந்த இடத்துல பேசல, விவாதிப்பதற்கு அல்லது விளக்கத்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு இடத்துக்கு சரியான ஒரு இடத்தை தேடி அவர் சென்றிருக்க வேண்டும். செல்வதற்காகவும் எழுந்து நின்றார். ஏனென்றால் ஏற்கனவே வேத பகுதிகள் வாசிக்கப்பட்டாகிவிட்டது என்பதை நம்ம மனசுல வச்சு. ஓகேங்களா? கையமர்த்தி என்று பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, கைகளை அசைத்தார். கட்டாசியோ என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கைகளை அமர்த்துவது எதற்காக என்று சொன்னால், பார்வையாளர்கள் கவனத்தை ஈர்க்க கை அசைப்பது. ஜஸ்ட் இப்படி கை அசைக்கிறது. நான் பேசிட்டேன், என்ன கவனமா கேளுங்கன்னு சொல்றதுக்கு கை அசைக்கலாம். சபையில இன்னைக்கும் நம்ம கை அசைச்சா நல்லா இருக்கும். நான் பேசுறேன், எல்லாம் எனக்கு கவனிங்க அப்படின்னு சொல்லி கை அசை இன்றைய நாளிலும் அசைத்தால் தவறில்லை. பேசுவதற்கு முன்பு அமைதி காத்திட செய்யும் கை அசைவு ஒரு வகையான ஒரு சிக்னல். அப்போஸ்தலர் 19:33 அகாயா நாட்டினுடைய அதிபதி அலெக்சாண்டர் வராரு. அவர் கூட யூத மக்கள்களை பேசும்போது தன்னுடைய கையை அமர்த்தினார் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19:33 21:40 அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமுக்கு சென்ற போது படிகளிலே நின்று கைகளை அமர்த்தினான். எபிரேய பாஷையிலே பேசத் தொடங்கினான். அங்கே அமைதி உண்டாயிற்று நாம் வாசிக்கிறோம். அங்கேயும் கை அமர்த்தினான் வாசிக்கிறோம். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி பேசும் பொழுது அவர் கையை நீட்டி உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்குண்டான சான்ஸ் வரும்போது கையை நீட்டி அவர் அமர்த்தி கொண்டு பேசுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இப்ப ஜெபாலயத்துல இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்துட்டோம். ஒண்ணு தலித் வஸ்திரத்தை போட்டு அப்போ மனக்கண்ணில் நீங்க வச்சுங்க. ஜெபாலயத்தினுடைய அமைப்பு முறை ஒரு ஆடியன்ஸ் உட்காந்து கேட்கிற மாதிரி இருக்காது. எதிர்க்க இப்படியும் முன் பார்க்கலாம். உட்காந்து பேசுறதுக்கு விவாத பொருளா இருக்கும். ஒரு மேடை அங்க இருக்கும். தோல் சுள் வைக்கப்படக்கூடிய இடம். அங்க ஜெபாலய தலைவன் இருப்பாரு. வாசிக்கிறதுன்னு ஒரு சிறந்த திறமையாளர்கள் இருப்பாங்க. விருந்தினர் யாருன்னா வந்துட்டாங்க, சிறப்பு யாருன்னா ஒருத்தர் பார்வையாளர் வந்துட்டாங்கன்னா, அதுவும் பவுலை போல ஆளுங்க வந்துட்டாங்கன்னா அவங்க அதுல இருந்து விளக்கம் கொடுக்கணும். எபிரேய மொழியில அது எழுதப்பட்டிருக்கும். 2வது தோரா தீர்க்க தரிசனம் 2 தோல் சுருளிலிருந்தும் பகுதிகளை வாசித்து ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி பேச வேண்டும். இதெல்லாம் ஜெபாலயத்தில் நடக்கணும்ன்றதுனால தான் நான் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இல்லைன்னா உங்களுக்கு அது என்ன நடந்ததுன்றதே புரியாது. இன்னொன்று மேற்கொண்டு பவுல் இப்ப பேச போற பிரசங்கத்துல இந்த விஷயங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா அவர் எப்படி லிங்க் பண்ணி பேசுறாருன்றது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ இன்னொரு விஷயம். இந்த வார்த்தையை சொல்றாரு, இஸ்ரவேலரே பவுல் தன்னுடைய பிரசங்கத்தை தொடங்குறாரு. தொடங்கும் பொழுது இஸ்ரவேலரே யூத ஜனங்களை பத்தி சொல்றாரு. இன்னொரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களை கேளுங்கள் என்று சொல்றாரு. இப்போ ஒரு டிபேட் வருது, யார் இந்த தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஜனங்கள்? சில பேர் சொல்றாங்க ப்ரோசலைட்ஸ், அயல் தேசத்தான். லத்தீன் மொழியினுடைய மொழியாக்கம் அயல் தேசத்தான் என்று சொல்வார்கள். அல்லது கிரேக்க மொழியில் சொல்லுவார் புதிதாக வருபவர்கள் அல்லது கொள்கை மாறியவர்களை இந்த வார்த்தையை கொண்டு அழைப்பார்கள். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே என்று சொல்வார்கள். செப்டஜென்ட், அதாவது எபிரேய பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியில மொழிபெயர்த்த பொழுது அந்த கிரேக்க மொழியில பயன்படுத்தக்கூடிய இந்த ப்ரோசலைட் என்ற வார்த்தையை பழைய ஏற்பாடுல எங்க பயன்படுத்துறாங்கன்னா, யாத்ராகமம் 12:49
சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ இந்த தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே என்று சொல்லும் பொழுது சிம்பிளா சொன்னா இஸ்ரவேலர்களே அல்லது பரதேசிகளே, இஸ்ரவேலர்களே அல்லது யூத கொள்கைக்கு தங்களை மாற்றிக் கொண்டவர்களே, இஸ்ரவேலர்களே புதிதாக வந்தவர்களே என்று நம்ம சொல்லலாம். அயல் தேசத்தார்களே என்று சொல்லலாம். இவங்கெல்லாம் யூத மதத்துக்கு மாறிய கொள்கையாளர்கள் என்று சொல்லப்படுகிறது. எங்க வாசிக்கிறோம்? மத்தேயு 23:35 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் வேத பாரகரை திட்டுறாரு. ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி. இப்போ அந்த காலத்திலேயே யூதர்கள் வந்து தங்களுடைய மார்க்கத்துக்கு மாற்றுவதற்குண்டான பணியை ஊர் ஃபுல்லா அவங்க சுத்தி சுத்தி இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு குரூப் வந்து சுத்திட்டே இருந்தாங்க. 2:10 வாசிக்கிறோம். அந்த பெந்தகோஸ்தே நாளிலே இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும். இந்த வார்த்தை வந்து யூத மார்க்கத்தமைந்தவர்களும் புரோசலைட்டு. ஏன் இந்த டிபேட் வருதுன்றதை நான் பின்னாடி அடுத்த ஸ்லைட்ல போடும்போது உங்களுக்கு தெரியும். இந்த யூத மார்க்கத்தமைந்தவர்கள் சொல்லும் பொழுது புதிய கொள்கையாளர்கள், யூத கொள்கைக்கு மாறியவர்கள், புதிதாக வந்தவர்கள், அயல் தேசத்தார்கள் என்று அர்த்தம். 6:15 பாருங்க. 5 பார்க்கும் பொழுது ஒரு 7 பேரை செலக்ட் பண்றாங்க. அந்த 7 பேர்ல கடைசியா வரவர் பாருங்க, யூத மார்க்கத்து அமைந்தவனாக யூத மார்க்கத்துக்கு அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தாகிய நிக்கோலா என்று சொல்கிறார். அப்போ புரோசலைட்ஸ் என்றவங்க வந்து யூத கொள்கைக்கு மாறியவர்களை குறிக்கக்கூடிய பவுல் வந்து அவங்களதான் அட்டஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு இதுல 2 வியூ இருக்கு. ஃபர்ஸ்ட் வியூ வந்து யூத மார்க்கத்தின் வாசலில் இருப்பவர்கள் இவங்க, யூத மார்க்கத்துக்கு முழுதா தங்களை மாற்றிக்கொள்ளாதவங்க. ஏன் அந்த வார்த்தை ஹெலன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? இவங்க வந்து கிரேக்க மொழி பேசக்கூடிய கிரேக்கர்கள், யூத மார்க்கத்தின் வாசலில் இருப்பவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் ஜப ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் புறஜாதியினர் தான். யூத மார்க்க அமைந்த அந்த வார்த்தையின்படி முழுவதும் மாறாதவர்கள். என்னங்க முழுவதும் மாறாதவர்கள்? அப்ப எதுவரையும் மாறி இருக்காங்க பாருங்க. யூதர்கள் மத்தியில் வாழ்ந்து விருத்த சேதனம் செய்யப்படாத சில குறிப்பிட்ட சட்டங்களை மட்டும் கடைபிடிப்பவர்கள். இன்னும் குறிப்பா சொல்ல போனா நோவாவினுடைய 7 கட்டளைகளை பின்பற்றக்கூடிய ஜனங்களை தான் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் என்று சொல்லுவார்கள். நோவாவின் 7 கட்டளை என்ன? உருவ வழிபாடு செய்ய மாட்டார்கள், கடவுளுக்கு எதிரான தூஷணம் செய்ய மாட்டார்கள், கொலை செய்ய மாட்டார்கள், ஒழுக்கக்கேடு விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டார்கள், திருட்டு அல்லது கொள்ளை செய்ய மாட்டார்கள், கலகம் செய்ய மாட்டார்கள், ஆட்சியாளர்களுக்கு விரோதமாக மாம்சத்தை ரத்தத்துடன் புசிக்க மாட்டார்கள். இந்த கொள்கையை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. யூத மார்க்கத்தில் சொல்லப்பட்ட மோசையினுடைய அனைத்து சட்டங்களுக்கும் தங்களை ஒப்புக் கொடுக்காதவர்கள், பர்டிகுலரா விருத்த சேதனம் செய்யாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, அப்போஸ்தலர் 2 கொர்நேலியை பத்தி வாசிக்கிறோம். செசரியாவில் அந்த 100க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கொர்நேலியு அவனை பற்றி சொல்லும் பொழுது தேவனுக்கு பயந்தவனா இருந்து என்று நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன? இவர் இந்த நோவாவினுடைய கொள்கையில் மட்டும் பாதி யூத மார்க்கத்தினுடைய வாசலில் இருப்பவர்கள் என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் என்று சொல்லுகிறார்கள். இன்னொன்று காந்தாகி மந்திரியை பத்தி சொல்றோம். இவரையும் யூத மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர் என்றுதான் சொல்லுகிறார்கள். 2வது வியூ வந்து இல்ல, இவங்க யூத மார்க்கத்துக்கு அமைந்தவர்கள் தான், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் என்று போல் சொல்லக்கூடிய இந்த மக்கள், பர்டிகுலரா வந்து சொல்லக்கூடிய இந்த மக்கள் யூத மதத்துக்கு மாறினவர்கள் தான். எப்படி அந்த சொல்றேன்றதை பார்க்கலாம். விருத்த சேதனம் செய்து மோசையின் சட்டம் முழுவதும் கடைபிடிப்பதற்கு யூத மதத்தின் அனைத்து தேவைகளுக்கும் இணங்குவதற்கு தங்களை மாற்றிக் கொண்டவர்கள். 13:43 இதே அதிகாரத்துல நீங்க வாசிக்கும்போது 13:17 நடக்குது. 43 வரும்பொழுது ஜபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களும் என்று லூக்கா சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா புரோசலைட் என்ற வார்த்தையை தான் குறிப்பிடுகிறார். அப்போ யூத மார்க்கத்தில் அமைந்த என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்க வேண்டிய வேலையே கிடையாது. அவர் என்ன பண்ணிருக்கலாம்? தேவ பக்தி உள்ளவர்களையும் சொல்லியிருக்கலாம். அப்போ முதல்ல பேசும்பொழுது 17வது வசனத்துல இஸ்ரவேலரே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்பித்தாலும் 43வது வசனத்துல யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்கள் என்று சொல்வதனால இவங்க புரோசலைட்ஸ் தான், முழுவதுமாக தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தையை பாருங்க, அப்போஸ்தலர் 17:4 தெசலோனிக்காவில் பேசும்பொழுதும் அவர்களில் சிலரும் யூதர்களை பற்றி சொல்லுகிறார், பக்தி உள்ள கிரேக்கர்களிலும் என்று சொல்லுகிறார்கள். இது தெசலோனிக்கில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் லூக்கா. அத்தனை பட்டணத்திலும் இதே வார்த்தையை பயன்படுத்துறார். ஜப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும். இதெல்லாம் நீங்க கவனிச்சு படிச்சீங்கன்னா ஏன் இந்த ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுக்குறாருன்னா,
ஒண்ணு வந்து யூதர்கள், இன்னொன்னு யூத மார்க்கத்துக்கு அமைந்தவர்கள், மாறியவர்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூத மார்க்கத்தை மாறாம ஜப ஆலயத்துக்குள் வருவதற்கு யூத சட்டம் இடம் கொடுக்காது. முடியவே முடியாது. விருத்த சேதனை எல்லாம் வரவே முடியாது. பஸ்காவை ஆசைக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒருத்தன் அந்நியனா இருந்தா சேர்த்துக்கோ, ஆனா அவன் கட்டாயமா விருத்த சேதனம் பண்ணிட்டு தான் நீ சேர்த்துக்கணும். அப்போ தோரா வாசிக்கக்கூடிய யூத வழிபாட்டு ஸ்தலமாகிய அந்த ஜெப இடத்துல வந்து தங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஒருத்தனை சேர்த்துக்கணும்னா அவன் மாறாம எப்படி சேர்த்துக்க முடியும்ன்றது இவங்களுடைய வாதம். புறஜாதியிலே நாயாகவும் நரகத்தில் நெருப்பு எரிவதற்கு பயன்படுத்தும் விறகாகவும் கருதக்கூடிய யூதர்கள் எப்படி ஒரு புறஜாதியானை அவன் வந்து விக்கிரகத்தை வழிபடுறதை விட்டுட்டானாலும் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மெயின் அஸ்திபாரமே வந்து விருத்த சேதனம் தான். விருத்த சேதனம் பண்ணாதான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதை அவங்க செஞ்சிருக்கணும். 1 கொரிந்தியர் 12:13 வாசிக்கிறோம். இன்னொரு விஷயம், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதிரனாயினும் எல்லோரும் ஒரே ஆவினாலே தாகம் தீர்க்கப்பட்டு கொரிந்தியர்ல பேசுறாரு என்ற தேவ திட்டத்தை பவுலுடைய முதல் சிறையிருப்பு, இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான் என்ற ஒரு விஷயத்த வந்து பவுல் ரோம சிறையிருப்பு முதல் 20, அதாவது கிபி 64 வரையும் கூட பாத்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை யூதர்கள். இல்லவே இல்லை, கிரேக்கர்கள் தான் நாங்க ஒத்துக்க மாட்டோம் சொல்லி அடம் பிடிக்கக்கூடியவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய யூதர்கள் பவுலுடைய முதல் ஊழிய பயணத்திலேயே வந்து இது நடக்குது. எப்படி இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க? யாரு? யூத மார்க்கத்தில் அமையாதவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்? கொள்ளவே மாட்டாங்க. அதனால இவங்க யூத மார்க்கத்தில் அமைந்தவர்கள் தான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பவுலுடைய மெசேஜ் தொடர்ந்து போறது மாதிரி இன்னொன்னு கூட கொஞ்சம் வெளியில போயிட்டு நான் வர்றதுக்கு விரும்புறேன். வரலாற்றுக்குள் ஒரு தேடல். ஏன்னா பவுல் இந்த மெசேஜ்ல எதை பத்தி பேச போறாருன்னா, அந்த ஆடியன்ஸுக்கு வந்து வாசிக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து ஒரு வரலாற்றுக்குள்ளான ஒரு விஷயங்களை பேசிக்கொண்டே வரப்போகிறார். அப்படி வரும்பொழுது ஏன் வரலாற்றுக்குள் ஒரு தேடல், அந்த ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ஒரு விஷயத்தை பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. அதுக்கு முன்னாடி வரலாற்றுக்குள் ஒரு தேடல் என்ற ஒரு தலைப்பில் நாமளும் பார்த்துடலாம். வரலாறு இப்போ எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, இன்னைக்கு ஒரு ஒரு டாவின்சி நம்ம ஒரு பரிணாம கொள்கை இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய அறிஞர்கள்லாம் கூட வரலாற்றினுடைய துவக்கத்திற்கு போவாங்க. போய் பார்த்து அதோட மல்யுத்தம் கட்டி மனுஷன் எப்படி தோணுனா குரங்குல இருந்து தான் வந்திருப்பான், இல்ல பிக் பேங் தியரி மூலமா உலகம் உண்டாயிருக்கும். இந்த வரலாற்றினுடைய ஒரு மேக்சிமம் எல்லைக்கு முன்னாடி போவாங்க. போயிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு தேடல் இருந்துட்டே இருக்கும். எல்லாருக்குள்ளயும் ஒரு தேடல் இருந்துட்டே இருக்கும். வரலாறு என்ன சொல்லுகிறது என்பதை படிக்காம இருக்க மாட்டாங்க. நம்ம பாட புத்தகத்திலும் வரலாறு இல்லாமல் இல்லை. சரி, அந்த ஒரு வரலாறு எங்கே போகிறது என்ற கேள்வியுடன் எல்லோரும் நீண்ட காலமாக மல்யுத்தம் செய்து வருகின்றனர். வரலாற்றுக்கு ஒரு நோக்கம் இருக்கா? இந்த வரலாறு இப்படி வந்துட்டே இருக்கா? எந்த நோக்கத்தை நோக்கி போகுது? அதோட உச்சம் தான் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் ஒரு தேடல் இருந்துட்டே இருக்கும். உலகத்தில் நடக்கக்கூடிய வரலாற்றுக்கெல்லாம் எதாவது தொடர்பு இருக்கா? இதெல்லாம் ஒரே நோக்கத்துக்காக தான் போதா, இல்ல டிஃபரன்ஸ் நோக்கத்துக்காக போதா அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாருக்கும் இருக்கும். இல்ல வரலாறு ஒரு ரொட்டீன் ஒரு விஷயம் தான். காலையில சூரியன் தோன்றுது, அதன் பின்பு மறைஞ்சு போகுது. வேகமாக ஓடக்கூடிய ஆண்டுகள் நாட்கள்லாம் போயிடுது. மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர், நிலையில்லாத இந்த உலகம் டக்கு டக்குன்னு தோன்றி மறைகிற புகை என்று பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம்ல, அது போல இருக்கிற நாட்கள் தான் இருக்குது. இதுல ஒண்ணுமே கிடையாது வரலாறுல. பல காலகட்டங்கள்ல பல தத்துவ ஞானிகள் வாழ்ந்தாலும் இந்த வரலாறுல அவங்க என்ன பாக்குறாங்க, எதைதான் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு முறை, மொழி, உடை, உணவு, வழிபாடு, நாகரீகம், இலக்கியம், மருத்துவம், தொழில், பண்பாடு இவைகளை பற்றி கருத்துக்களை, தத்துவங்களை தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. கரெக்டுங்களா? ஆர்கியாலஜில எல்லாம் எதை பண்றாங்க? இதுதான் பாக்குறாங்க. அவங்களுடைய வழிபாடு எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய வீடு கட்டமைப்பு, அவங்களுடைய தொழில் என்ன மாதிரி செஞ்சாங்க, அவங்களுடைய உணவு பழக்கம் எப்படி இருந்தது, இதெல்லாம் பற்றி பாக்குறாங்க. ஆனா ஒரு விஷயத்த மிஸ் பண்றாங்க. என்ன பேசுறாங்க? எதை மிஸ் பண்றாங்க? மனிதனின் பாவநிலை, மரணம், அதற்குண்டான மீட்பு, நியாய தீர்ப்பு, அமையவிருக்கும் தேவராஜ்யம் பற்றி தேவன் உலகை ஆண்ட ராஜ்யங்களோடு தனக்கு கீழ்ப்படியும் ஜனங்களை கொண்டு பேசி வந்தார் என்பதை கவனிக்க தவறினார்கள். இந்த தத்துவ ஞானிகள்லாம் அரிஸ்டாட்டலா இருக்கட்டும், சாக்ரட்டிஸா இருக்கட்டும், பல இந்தியாவில் இருக்கக்கூடிய தத்துவ ஞானிகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பிலாசபர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அந்த கிரேக்க ஒரு ஞானத்தினுடைய பீடமாக ஏதென்ஸ் இருந்துச்சு அன்னைக்கு எபிகூர்ஸ், ஸ்ட்ரோய்க்கர் என்ற தத்துவ ஞானிகள்லாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி அந்த மார்ஸ் மேடையில வந்து விவாதம் பண்ணாங்க.
இப்படி கலாச்சாரத்தையும் மக்களுடைய முட்டாள்தனத்தையும் பேசி 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 கடந்ததிலிருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பேசி பேசி ஒரு விஷயத்த சொன்னாங்களே தவிர, சரித்திரத்தில் தேவன் ஒருவர் இருந்து பேசிக் கொண்டு வருகிறார், தம்முடைய மக்களை கொண்டு பேசி வருகிறார் என்ற ஒரு விஷயத்தை பார்க்க தவறினார்கள். வரலாற்றை தேவன் தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பதை கவனிக்க தவறினார்கள். எஸ், ரொம்ப நம்முடைய கையில இருக்கக்கூடிய புக் வந்து இட்ஸ் ஹிஸ்டரி புக், வரலாற்று புக். பவுல் ஏன் இந்த ஆர்குமெண்ட் ஹிஸ்டரி அடிப்படையில் அவர் பேசுவாரு. ஏன் அப்படி சொன்னா, வரலாற்று ரீதியா பார்க்கும்பொழுது தேவன் தன்னுடைய ஜனங்களை கொண்டு இந்த விஷயத்தை பேசிக் கொண்டு வருகிறார். மனிதனுடைய அவனுடைய அவல நிலை, பாவ நிலை, மரணம், அதற்குண்டான மீட்பு, நியாயத்தீர்ப்பு, தேவனுடைய ராஜ்யம், மறுபடியுமாக இந்த பூமியில அவருடைய ராஜ்யத்தை அமைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பேசிக் கொண்டு வருகிறார். இதை வந்து பார்க்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பிலாசபர்ஸ் கூட இந்த விஷயத்தை வந்து எடுத்து பேசுறதுக்கு தவறிட்டாங்க. நாம அடுத்த வாரம் தான் பவுல் பேசக்கூடிய மெசேஜுக்கு போறோம். உலக வரலாற்றில் தேவன் என்ன பேசினார், எப்படி பேசினார்? நம்ம சொல்றோம் உலக வரலாற்றில் தேவ ஜனங்களை கொண்டு பேசினார் சொல்றோம்ல, எப்படி பேசினார்ன்றதை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். பாருங்க, உலக வரலாற்றில் தேவன் என்ன பேசினார்? எகிப்து ராஜ்யத்தோடு பேசும்பொழுது யோசேப்புடைய காலகட்டத்தில் அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்று பேசுகிறார். அவனுக்கு ஆசனாத்தை கட்டி கொடுக்குறாங்க. ஏன் ஆசனாத்தை கட்டி கொடுக்கிறாங்க? இவன் தேவனுடைய மகன் என்பதை அவங்க புரிந்து கொண்டாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தேவ பக்தி உள்ள ஒரு ஆசாரனுடைய மகனை அவங்க தெரிந்த அறிவுல வந்து என்ன பண்றாங்க, அவன் ஆசனத்தை கட்டி கொடுக்குறாங்க. யோசேப்பு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவங்கள பொறுத்தவரையும் இவர் வந்து உண்மையான தேவனுடைய மகன் என்ற ஒரு விஷயத்த அன்னைக்கு வாழ்ந்த எகிப்து அரசு வந்து, அன்னைக்கு வாழ்ந்த ஒரு கிங்டம், ராஜ்யம் வந்து புரிந்து கொண்டது. பாருங்க, அதுக்கப்புறம் மோசேவும் எகிப்துல வந்து பேசுறாரு. அப்போ எகிப்தின் மந்திரவாதிகளை சொன்னாங்க, இது தேவனுடைய விரல், இது நிச்சயமா வந்து இவர் செய்யறது வந்து இஸ் நாட் அ ஆர்டினரி மேன், அவர் சாதாரண மனுஷனே கிடையாது, இது தேவனுடைய விரல், இது தேவன் தான் செய்யறாரு இந்த விஷயத்தன்றதை அங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. எகிப்து ராஜ்யம் முழுவதுமாக தன்னுடைய ஜனங்களை கொண்டு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை குறித்து அங்க பேசுகிறார். உண்மையான கர்த்தர் யார்? பார்வோன் கேட்கிறார், யார் கர்த்தர், நான் அவரை உங்களுடைய ஜனங்களை அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த அளவுக்கு கர்த்தர் என்ற பேரை போய் அங்க ரீச் பண்றாரு. யாரு? மோசே வந்து சொல்றாரு. உண்மையான தேவன் இருக்கிறத பத்தி சொல்றாரு. எகிப்து ராஜ்யம் வந்து பல விக்கிரங்களுக்கு வழிபோன ஒரு இடம் தானே. அப்படிப்பட்ட இடத்துல வந்து மெய்யான தேவனை பத்தி ப்ரொக்ளமேஷன் வந்து நம்ம தம்முடைய ஜனங்களை கொண்டு தேவன் செய்திருக்கிறார். அடுத்தது பாருங்க, பாபிலோன் அரசை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாபிலோன்ல இருக்கக்கூடிய அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சாம்ராஜ்யம், உலக சாம்ராஜ்யத்தில் தலை சிறந்து விளங்கிய அந்த சாம்ராஜ்யத்தை வந்து பேசும்போது நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறோமா இருக்கிறான்னு சொல்லி டிக்ளேர் பண்றாரு. யாரு? ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி, உலக ராஜ்யத்தை ஆண்ட மகா பொன் தலையாக இருக்கக்கூடிய நேபுகாத்நேச்சர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், இஸ் அ காட், அவரே மெய்யான தேவன் என்று சொல்றார். பெர்ஷியன் கிங். அதுக்கப்புறம் தானியேல் வந்து தரியு ராஜாக்களையும் இருக்கிறார். அந்த தரியு ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, பின்பு ராஜாவாகி தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் எழுதுறார், சொல்றார், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாரும் தானியேல் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது என்று சொல்கிறார். என்ன ஒரு டிக்ளரேஷன்! அப்போ எல்லாருக்குமே இந்த விஷயம் போயிருக்குமா, போயிருக்காதா? மெய்யான தேவன் ஒருத்தர் இருக்கிறார் விஷயம் தேவன் பேசுகிறாரா, பேசலையா? வரலாற்று மூலமா அதை தான் பேசுறாரு ஆண்டவர். 27 வசனத்துல, வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களாலும் செய்கிறவமா இருக்கிறார் என்று எழுதினான். யாரு? தரியு ராஜா எழுதுறார். பாருங்க, கிரீக் எம்பரர், அதுக்கப்புறம் கிரீக் எம்பரர் வருது. இவர் வந்து ஜோசிபஸ் என்ன சொல்றாரு, 332 அலெக்சாண்டர் எருசலேமுக்கு வந்தார். யூதர்கள் அவனோடு யுத்தம் செய்யவில்லை, மாறாக எருசலேமின் வெளியே அவனை வரவேற்று அவனை உபசரித்தது மட்டுமல்லாமல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் தானியேல் எழுதின அந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து அவரை பற்றி குறிப்பிடப்பட்ட, அலெக்சாண்டர் பற்றி குறிப்பிடப்பட்ட அந்த சின்ன கொம்பை பத்தி அவங்க சொன்னவன அவர் வியந்து அதனால ஈர்க்கப்பட்டு எருசலேமுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் சென்றார் என்று வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார். அப்போ ஒரு கிரேக்க எம்பரர், மாவீரன் ஆகிய அலெக்சாண்டருக்கும் உண்மையான தேவன் ஒருவரை பற்றி அங்கே சொல்லப்படுகிற ஒரு காஸ்பல் சொல்லப்படுகிறது. அவர் வந்திருக்காரு, எருசலேமுக்கு வந்திருக்கிறார் 332. அலெக்சாண்டருக்கு ஒரு சுவிசேஷம் அங்கே சொல்லப்படுகிறது, மெய்யான தேவனை பற்றி சொல்லப்படுகிறது. ரோமன் எம்பரர் பாருங்க, கப்பல்ல போகும்போது பவுல் சொல்றாரு, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோமான தேவனுடைய தூதரானவர் இந்த ராத்திரியின் நேரத்தில் வந்து நின்று, பவுலை பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும்.
யாரு? நீரோ மன்னனுக்கு முன்னாடி நின்னு என்னை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றாரு. பவுல் ராயனுக்கு முன்னாடி நின்னாரா? நமக்கு தெரியாது. ஆனா தீமோத்தேயு எழுதின 2வது நிருபத்துல நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் என்று சொல்வது இந்த நீரோ மன்னனுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் பவுல் பதிவிடுகிறார். 2வது முறை நிற்கும் பொழுதுதான் அவருடைய தலையை வெட்டிட்டாங்க. ஆனால் இப்ப நீங்க பாருங்க, உலகத்தினுடைய எல்லா மாபெரும் ராஜ்யங்களுக்கு ஊடாக தேவன் தன்னுடைய ஜனங்களை கொண்டு பேசிக்கொண்டே வருகிறார். தன்னை பற்றி சொல்லிக் கொண்டே வருகிறார். வரலாறு ரொம்ப முக்கியம். வரலாற்றின் பின்னணியில் பார்க்கும் பொழுது தேவன் இந்த கட்டுப்பாட்டில் இந்த வரலாற்றை வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. தானுடைய அந்த பொற்சிலை இதுதான் சொல்றது. கோல்டு, பாபிலோன் எம்பரர், மீதியா, பெர்ஷியா, கிரேக், ரோம் எல்லா எம்பரர்ஸ்களையும் காஸ்பல் சொல்லப்பட்டாச்சு. மெய்யான தேவனை பற்றி தகவல் சொல்லப்பட்டாச்சு. அதனால எதையுமே வரலாற்று ஊடாக பார்க்கும்பொழுது நம்ம தேவன் இடைப்படுவதை பார்க்க முடியும். ஏன் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, அடுத்த வாரம் நீங்க நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும். பவுல் இதைதான் பேசிக்கா எடுக்கிறார். எப்படி தேவன் தன்னுடைய வரலாற்றிலே யூத மக்களோடு தொடர்பு படுத்திக் கொண்டு வருகிறார் என்பதை இந்த வரலாற்று மூலமாக தான் எடுத்து பேசுவார். வரலாற்றை தேவன் தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். சோ இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்த்தோம்? நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாசிக்கின்ற இந்த வார்த்தையின்படி நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்பதை மறந்து விடாது. சபையினுடைய பொறுப்பாளர்கள் வேத வசனங்களில் இருந்து நீங்கள் பொன்னை வைத்து, வெள்ளியை வைத்து, விலையேற பெற்ற கல்லை வைத்து, எந்த உபதேசத்தை வைத்து நீ மக்களுக்கு நீங்கள் உபதேசம் கொடுத்து அவர்களை கட்டுகிறீர்கள்? நாள் தான் வெளிப்பாடு பண்ணும். எந்த நாள் வெளிப்பாடு பண்ணும்? கிறிஸ்துவனுடைய நியாயசனம். மூப்பர்களுக்கு உண்டான அந்த வாடாத கிரீடத்தை மூப்பர்கள் பெற்றுக் கொள்கிறார்களா இல்லையா? அந்த வேதத்தை வசனத்தை நீங்க எப்படி கற்றுக் கொடுத்தீங்கன்றதை பொறுத்துதான் இருக்கும். நீங்க எவ்வளவு நாள் சபையை நிர்வாகம் பண்றீங்களா? இல்லவே இல்லை, கிடையாது. வசனத்தின் அடிப்படையில சபையை நடத்துனீங்களான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல ஒவ்வொரு விசுவாசனும் வசனத்தின் அடிப்படையில் நான் வாழ்ந்தேனா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு விஷயத்துக்கு வார்த்தைக்காக கூட நீங்க கணக்கு கொடுக்கணும், செயலுக்காக கணக்கு கொடுக்கணும். அப்போ நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். நியாயப்பிரமாணம் புஸ்தகம் அந்த பீமா எனக்கூடிய சீட்ல வச்சு வாசிக்கும் பொழுது அதனுடைய பொருள் அதுதான். அடுத்தது, எனக்கு அருமையானவர்களே, வரலாற்றை தேவன் தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. தேவன் என்ன மறந்துட்டாரா? வரலாற்றை பாருங்கள். AD 70 சிதறி போன யூத ஜனங்கள் 1948 அந்த தேசத்துக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனம் கடவுளுடைய ஜனங்களாக ஒரு சாட்சியாக உலக மக்களுக்கு இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேல தேவன் சபையை உலகத்திற்கு, நம்மை கொண்டு உலகத்திற்கு இப்போ தான் இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கார் ஆண்டவர். தேவன் வரலாற்றை கட்டுப்பாட்டு சபை மக்களை கொண்டு ஆண்டவரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்ம சொல்றோமா அந்த விஷயத்த? தேவன் மெய்யான தேவன் இருக்கிறார். நம்மை பார்க்கக்கூடிய ஜனங்கள் மெய்யான தேவாவியை பெற்ற உங்களைப் போல யாருமே இல்லை, உங்களுடைய தேவனே மெய்யான தேவன் என்று அறிக்கை சொல்லக்கூடிய மக்கள் நம்மை பார்த்து, சபை மக்களை பார்த்து சொல்லுகிறார்களா? நம்முடைய கடந்த வரலாறு என்ன சொல்லுகிறது? நம்முடைய முந்தைய வரலாறு, நம்முடைய பிதாக்குடைய வரலாறு, சபையுடைய வரலாறு எதை சொல்லுகிறது? தேவன் இருக்கிறார் என்பதை சொல்லுகிறதா? சொல்ல வேண்டும். எனவே இன்றைய இந்த நாளிலே இந்த சிந்தையோடு கூட நாம் நிறைவு செய்யலாம். வரக்கூடிய நாட்களில் பவுல் எப்படி பேசுறார், இந்த ஆர்குமெண்ட்டை எப்படி பவுல் எடுத்து பேசுறாரு. அந்தியோகியாவில் ஜெப ஆலயத்தில் இந்த 13வது அதிகாரத்தில் வரக்கூடிய நிகழ்வுலாம் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச விசுவாசிகள் ஆழ்ந்து படிப்பது கிடையாது. ஏதோ பேசுறாரு, அப்படியே ஏற கட்டிட்டு போயிருவீங்களே. இதெல்லாம் மைண்ட்ல வச்சு நீங்க வாசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். தேவன் பேசுவதை உங்களால் பார்க்க முடியும். கர்த்ததாமே உங்கள் அனைவரும் கூட பேசுவாராக. வாய்ப்பு தந்த சாலிகிராம சபையாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.